Morning students, I am MRK. Today class 10th Max chapter 1 Relations and Functions exam sums பார்த்துக்கிட்டு இருக்கோம். Example 1.15 what is given? Let f be a function. F is to n tends to n. Natural number tends to natural number. Be defined வரையறுக்கப்பட்டுள்ளது by f of x equal to 3x plus 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. x belongs to capital N அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் போட்டுக்கிறேன். சொல்யூஷன் போட்டு வாட் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா சொல்யூஷனில் எடுத்தோம்னா பார்த்து பொறுமையாக அதில் என்ன கொடுத்துருக்கு என்னன்றது ஒரு செட்டு தான் எஃப் இஸ்ட்டு என் டென்ஸ் டு என் தான் கொடுத்துருக்கு. ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் தான், அதாவது டொமைனு நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைன் நேச்சுரல் நம்பர் தான். ஓகேயா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா 3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் நம்பர் நேச்சுரல் நம்பரை எதில் ஆரம்பிக்கும் உனக்கே தெரியும்ல, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பரு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கின்றது உனக்கே தெரியும். ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நம்ம இந்த ஒவ்வொரு எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 × 1 + 2 ஈக்குவல் டு 1 3 is 3 இரண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா +2 ஈக்குவல் டு 5. அடுத்து இந்த கொடுத்துருக்கு பாரு. அடுத்து எஃப் ஆஃப் 2 அப்படின்னு எடுத்தோம்னா என்னது 3 × 2 + 2 ஈக்குவல் டு 6 + 2 ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் 3க்கு இமேஜ் கேட்டிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 3ன்னு கொடுத்து 3 × 3 + 2 ஈக்குவல் டு 9 + 2 ஈக்குவல் டு 11. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எக்ஸுன்றது ஃபுல்லாக இந்த எலமெண்ட்டுக்கு இது ஃபுல்லாக இமேஜ். அப்போ ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டினில் எழுதுகிறேன். 1வது கொஸ்டினுக்கு எழுதுகிறோம். 1வது கொஸ்டினுக்கு எழுதையில் இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3 is 5, 8, 11 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்கணும். முறையாக அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா 1க்கு 5, 2க்கு 8, 3க்கு 11 அப்படி. அவ்வளோதான், முடிஞ்சு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. செகண்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29, 53 கேட்டிருக்கு. அதாவது தம்பி ஒன்று புரிஞ்சுக்கிறோன்னு, இது வந்து டொமைன் சொல்கிறோம், இது கோடொமைன் சொல்கிறோம். இங்கிட்டிருந்து இங்கிட்டு போனால் இதில் உள்ள நம்பருக்கு பேர் வந்து இமேஜ். இதுக்கு இமேஜ். இங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இது ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. முன்னிழல் அப்படின்னு சொல்கிறது. முன் உருன்னு சொன்னாலும் சரி, முன் நிழல் அப்படின்னு சொன்னாலும் சரி. புரியுங்களா சொல்கிறது? இது இங்கிட்டு போச்சுன்னா இது இந்த சைடு வந்தால் இங்கிட்டு. அப்போ புரிஞ்சுக்கிறோன்னு, கோடமைனில் உள்ளது தான் இமேஜ். இங்கிட்டு வந்து ரிட்டர்னில் வருதுல, இது வந்து ப்ரீ இமேஜ். அப்போ வந்து நீ எக்ஸ் கேட்டிருக்கான், இதில் ஒய் கொடுத்துருக்கான். இது வந்து ஒய்ன்னு அர்த்தம், அவுட்புட்னு அர்த்தம். இந்த சைடு கொடுத்துருக்கான், இந்த சைடு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ நீ ஆன்சராக எடுத்துக்கிறோன்னு. எப்படி எடுத்துக்கிறோன்னு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2ன்னு எடுத்துட்டு இந்த 29 வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நீ போட்டுக்கிறணும். அவ்வளோதான், வெரி குட். 3x + 2 நெக்ஸ்ட்டு 29 - 2 + 2 கிட்ட வந்தா ஈக்குவல் டு 3x. வெரி குட். அப்போ 27 ஈக்குவல் டு 3x. அப்போ 27 / 3 ஈக்குவல் டு x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 9 3s are 27. இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீ தான் யோசிக்கணும். இங்கிட்டு கொண்டு போகிறது மல்டிபிள் சிமுலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்னு எடுத்துட்டு செகண்ட் கேட்டிருக்கான் பாரு, 53 அப்படின்னு போட்டு எடுக்கிறோம். ஈக்குவல் டு 3x + 2. இது இங்கிட்டு போனால் 53 - 2 ஈக்குவல் டு 3x. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 51 ஈக்குவல் டு 3x அப்படின்னு அர்த்தம். அப்போ 51/3 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடிக்கையில் 1 3 is 3, 7 3s are 21. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்றதான் இங்கே ஆன்சர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்றதான் இங்கே ஆன்சர். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் கேர்ஃபுல்லாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே உள்ள ஆன்சர் இதுதான் ப்ரீ இமேஜ். அப்போ எழுதையில் நீ எழுதிக்க, therefore ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29,
53 இஸ் எழுதிக்க கீழே 9, 17. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம அதை வந்து ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். நான் கணக்கில் போடுறேன். ரைட்டு, ஓகே, குட். கவனமா. இது வந்து தேர்ட் ரோமன் லெட்டர். செகண்ட் போட்டிருக்க மாதிரி இருக்குது. தேர்ட் ரோமன் லெட்டர். ஓகே, குட். தேர்ட் ரோமன் லெட்டர். ஓகே, இப்போ பாரு. இப்போ இதில் வந்து ஆரோ டயக்ராம் வரைய போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பேர். இது செட்டு. இந்த செட்டு என்ன அப்படின்றா நேச்சுரல் நம்பர். இதுவும் என்னதான் நேச்சுரல் நம்பர். குட். ஏன்னா இந்த கொடுத்துருக்கல மேலே ஏபின்னு எழுதிடக்கூடாது. ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் தான். அப்போ நம்பர் வந்து 1 2 3 4 5 தான் போகுது. அந்த மாதிரி போகுது. சரி, இப்போ 1ன்ற எலமெண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. அடுத்து 2ன்ற எலமெண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து 8 வந்திருக்கு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கேன்? 3ன்ற எலமெண்ட் கொடுத்துருக்கேன். 11 வந்திருக்கு. ஆனால் இடையில வந்து எலமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு இடையிலலாம் எலமெண்ட் இருக்குது. இதுக்கு இடையிலலாம் எலமெண்ட் இருக்குது. 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதுலேருந்து 1லேருந்து ஆரம்பித்து அப்படி வரும். அதே மாதிரி கீழே இப்படி போகும். புரியுதா சொல்கிறது? அது மாதிரி இங்கேயும் கீழே அப்படி போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கையில் நல்லா கவனிச்சு பாரு. இங்கே 9 வருமா வராதா அப்படின்னு பாரு. 9 வரத்தான் செய்யும் இந்த இடத்துல. ஏன்னா இது நேச்சுரல் நம்பர் அப்படின்னால 9 வரத்தான் செய்யும். அதுக்கு உள்ள இமேஜ் வந்து 53. இது வந்து 53 இமேஜ். 53 கொடுத்துட்டு தான் அவன் 9 கண்டுபிடிச்சோம். நம்ம இங்கே 53 கொடுத்துட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 9 கண்டுபிடிச்சோம். அப்படி அர்த்தம். வேற இங்கே கண்டுபிடிச்சி இங்கே போனோம்ல, அது மாதிரி. அதே மாதிரி அடுத்தடுத்து வரையில் என்ன வந்துச்சு? 29 ஒன்று கொடுத்து அதை கண்டுபிடிச்சோம். புரியுதா சொல்கிறது? ஏன்னா இது 29க்கு தான் 9, 29க்கு 9, 53க்கு என்ன இருந்துச்சு? 17 இருந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து 29க்கு இங்கே இடையில 11 இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கோ. அப்போ நம்ம ஜாயின் பண்ணையில் 1க்கு வந்து 5, 2க்கு 8, 3க்கு 11, அடுத்து 9க்கு இப்படி வந்துச்சுல, ப்ரீ இமேஜ் வந்துச்சு. இதுக்கு இங்கேயே வந்துச்சுல இப்படி 53ன்னு. அப்போ எல்லாத்துக்குமே இமேஜ் கிடச்சிருக்கு. இங்கிட்ட உள்ள நம்பருக்கு அங்கிட்ட இமேஜ் கிடச்சிருக்கு. therefore 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. therefore it is 1-to-1 function. 1-to-1 function அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், it is 1-to-1 function. enough. ஓகே, தேங்க்யூ. chapter 1 relation functions. ஓகே, இது வந்து இன்டர்வல் சம் எக்ஸாம்பிள் 1.18 5 மார்க் சம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் கிவன் அந்த இன்டர்வலில் கொடுத்ததில் கொஸ்டின்லேயே நம்ம வந்து செட் ப்ராக்கெட் போட்டு அந்த இன்டர்வல் என்ன நம்பர் இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரியல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே இருக்கும். பாயிண்ட் நம்பர், ரேஷனல் நம்பர் எல்லாமே சேர்ந்தது தான் நம்பர் லைன் சொல்லுவோம்ல, ஃபுல்லாக ஹோலாக. அதுதான் ரியல் நம்பர்ஸு. ஓகே, இப்போ -2 <2 அப்படின்ட்டுருக்கு. -2 விட இங்கிட்டு அந்த சைடு சிறுசு. அப்போ -2ன்னு போட்டோம்னா -3, -4 அப் டூன்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் -2 வராது. ஈக்குவல்ட்டி இல்லாதனால -2 என்ன செய்யாது? இன்க்ளூட் ஆகாது. இதுதான் இப்போ இந்த செட்டுக்குள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கையில் என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கு. எலமெண்ட்டு 3ஐ விட சிறுசு. 3ஐ விட சிறுசுனா 2, 1, 0. அடுத்து என்ன வரும்? -1. இதில் -2 இன்க்ளூட் ஆகும். -2 இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அப்படி சேர்த்துக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டு நிதானமாக. சரி, அடுத்து இது என்ன ஆகுதுன்னு பாரு. 3ஐ விட பெருசு. 3ஐ விட பெருசுனா 3, 4, 5 எக்ஸட்ரான்னு போகும் கடைசி வரைக்கும். 3 இன்க்ளூட் ஆகும் ஈக்குவல் கொடுத்தனால. இந்த செட்டில் இருந்த நம்பர்ஸ் இன்க்ளூடிங் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டினா தான் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து மூவ் பண்ண முடியும். சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு இப்போ கணக்குக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்மில் f(4) அப்படின்னு கேட்டிருக்கு. f(4) எங்கே இருக்குது அப்படின்னு பாரு. எங்கே 4 எங்கே இருக்குது? இந்த கீழே இருக்குது, தேர்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ அது எழுதுனோம்னா 3x - 2. அப்போ 3 × 4 - 2. 3 4s are 12 - 2. சப்ராக்ட் பண்ணோம்னா 10. ஓகே, இதே f(4). செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. f(-2). -2 வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பாரு. செகண்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அதை ரைட் பண்ணிக்க. x² - 2
புட் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணு, எக்ஸுக்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் -2. ஓகே, -2 ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் -2 2 டைம்ஸ் ரைட் பண்ணையில் +4 மாறிடும் -2. அப்போ 4 -2 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர், அதை பார்த்து பொறுமையாக செய். f(4)ன்னு ஒன்று கண்டுபிடிச்சதை ஏற்கனவே உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது 10 அப்படின்றத யூஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு f(1) கண்டுபிடி. f(1) கண்டுபிடிக்கையில் f(1) வேரியஸ் அந்த 1 இஸ் வேறு இங்கே செகண்ட் இன்டர்வலில் இருக்குது, செகண்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ x² -2 x² -2. அப்போ x² போல் எக்ஸுக்கு போல் 1 ரீப்ளேஸ் பண்ணால் 1² -2 1 -2 ஈக்குவல் டு -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டோட்டலாக அவன் கேட்டது வந்து என்னென்னா f(4) + 2 × f(1). ஓகே, f(4) மீன் 10 + 2 × f(1) மீன் -1 ஈக்குவல் டு 10. 1 × -2 மல்டிப்ளை பண்ணோம்னா -2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10 - 2 சப்ராக்ட் பண்ணால் 8. ஓகே, எனஃப். தட் இஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர் வெரி கேர்ஃபுல்லாக செய்யணும், பார்த்து. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும், கடைசியில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும் கணக்கை. ஓகே, ஃபஸ்ட்டு f(1) நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். f(1) கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த இடத்துல இருக்குது -1. நெக்ஸ்ட்டு f(4) கண்டுபிடிச்சிருக்கான்னு பாரு, அது யூஸ் பண்ணிக்கலாம். f(4) இந்த இருக்குது 10 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 10 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. சரி, ரைட்டு. இப்போ மேலே உள்ள நியூமரேட்டர் கண்டுபிடிக்கையில் f(1) -3 × f(4). ஓகே, குட். அப்போ f(1) வந்து -1, நடுவில் இங்கே என்ன இருக்குது பாரு, -3 இருக்குது, 3. f(4) கண்டுபிடிச்ச ஆன்சரு இந்த இருக்குது, பக்கத்தில் போட்டுறக்கூடாது, 310 ஆயிரம், 310 ஆயிரம், ப்ராக்கெட் போட்டு 10 போடணும், அது வந்து மல்டிப்ளைன்னு அர்த்தம். அப்போ -1 -30, அப்போ -31 இதுதான் நியூமரேட்டருக்குள்ள ஆன்சர். குட். அடுத்து f(-3) கண்டுபிடிச்சின்னா என்ன ஆகும்? -3 வேறு இங்கே இருக்குது அப்படின்னு பாரு, இந்த இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ 2x + 7, அப்போ 2 × -3 + 7 ஈக்குவல் டு 3 2s are 6 -6 மல்டிப்ளை பண்ணால் அடுத்து என்ன இருக்குது +7 சப்ராக்ட் பண்ணால் 1. therefore ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம், அதாவது மொத்தமாக f(1) -3 f(4). ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோல் டிவைடட் பை f(-3). அதுக்குள்ளே ஆன்சர் அப்பெல்லாம் எடுத்து எழுதல. இந்த ஆன்சர் வந்து 30 -31, இந்த ஆன்சர் வந்து 1/1 ஈக்குவல் டு -31. சூப்பர் சம். நிதானமாக எழுதணும்னா 5 மார்க் இஸ் குட். ஓகே, தேங்க்யூ. ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 5 மார்க்ஸ் சம் ஒன்லி. எக்ஸாம்பிள் 1.23 காம்போசிட் ஃபங்க்ஷனில் உள்ளது. ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது 2, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்றது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சரியா சொல்கிறது, பார்த்து நிதானமாக செய்யணும். சரி, வாட் இஸ் கிவன்? கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f(x) கொடுத்துருக்கு, 2x + 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2x + 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. கமா g(x) கொடுத்துருக்கு 1 - 2x. அடுத்து h(x) கொடுத்துருக்கு 3x. ஓகே, குட். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைன் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணல, ஃபஸ்ட்டு எப்போயுமே ப்ராக்கெட்டை தான் க்ளோஸ் பண்ணணும். ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், சில பேர் ஜி ஆஃப் ஹச்ன்னு சொல்லுவாங்க, ஜி சர்க்கிள் ஆஃப் ஹச்ன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு ஜி இருக்கட்டும், இடது பக்கத்தில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை வெயிட் பண்ணி வச்சுட்டு h(x)ன்னு எழுதிக்கும். இந்த சைடு h(x) அப்படின்னு எழுதிக்கும் எப்பயுமே. அப்போ h(x) எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, அதுக்குள்ளே எலமெண்ட் என்ன இருக்குது, இது ஃபங்க்ஷனு 3x கொடுத்துருக்கு. அப்போ ஜி எழுதிட்டு 3(x) அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஜி, இதை டோட்டலாகவே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க, இதை டோட்டலாகவே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ g(x) எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த இடத்துல. புரிஞ்சுக்க, g(3x) கிடையாது, எக்ஸ் எல்லாமே, இது எல்லாமே என்ன தான், எக்ஸ் தான். இந்த இடத்துல எக்ஸ் இருக்க மாதிரி இங்கே என்ன இருக்குது 3x இருக்குது, அவ்வளோதான்.
இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க, இங்கே 3x இருக்கனால இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 3xன்னு போடணும். அப்போ 3xன்னு போடையில் 23xன்னு போட்டு போடாத. இந்த எழுதுறேன் பாரு எப்படி எழுதுறேன்னு. 1 மைனஸ் 2 இன்ட்டு 3x அப்படின்னு எழுதணும். அப்போ என்ன வந்துடும், 1 மைனஸ் 6x. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதணும். இதுதான். நெக்ஸ்ட்டு மொத்தமாவா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. இப்போ எஃப் இருக்கட்டும், இந்த சைடு உள்ளதில் எக்ஸ் சேர்த்துக்கிறணும், மொத்தமாக தான் சேர்க்கணும். ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஒரு ப்ராக்கெட், இதில் எக்ஸு சேர்க்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது, இந்த இதுதான் இருக்குது. அப்போ இதில் உள்ள ஆன்சர் என்ன இருக்குது பாரு, 1 மைனஸ் 6x. அதைத்தான் இங்கே எழுதணும், எஃப் ஆஃப் 1 மைனஸ் 6x அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம்டா தம்பி. இது எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸ் இருக்குனால இங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் போடணும். எங்கே போடணும் அப்படின்னா 2ன்னு எழுதிட்டு 1 மைனஸ் 6xன்னு போடணும். புரியுதான்னு பாரு, +3 தனியாக, அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக மொத்தமாக போட்டிருக்கேன். இதில் உள்ளதெல்லாம் எக்ஸு, இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே எல்லாமே இதுதான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். தனியாக பார்க்கக்கூடாது. 1 தனியாக, -6 தனியாக, 6 தனியாக அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஒரே இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். இதை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 6 2 சார் 12x. அங்கிட்டு தனியாக ஒரு 3 இருக்குது. அப்போ ஆட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 மைனஸ் 12x அப்படின்னு வந்துடும். இது 1வது ஈக்குவேஷன் அப்படி கொடுத்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எழுதுறது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. ஓகே, எஃப் இருக்கட்டும், ரைட்டில் எழுதிக்கோ. ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, தான் இருக்குது, 1 மைனஸ் 2x. ஓகே, இது எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இருக்குது. அப்போ 2 இன்ட்டுன்னு எடுத்துட்டு 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3 எக்ஸுக்கு பதில் ரீப்ளேஸ். உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 is 2. ஓகே, அடுத்து 2 2s are 4. ஓகே, அடுத்து 4x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5 மைனஸ் 4x. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மொத்தம் ஹோல் ப்ராக்கெட் பண்ணையில் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், இருக்கட்டும் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் ப்ராக்கெட்டில். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது என்று பார். இந்த அருக்கு ஹச் ஆஃப் எக்ஸ் 3xன்னு இருக்குது, அதை எழுதியாச்சு. 3x அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக செய். இது வந்து எக்ஸு, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த அருக்கு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. இதில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த அருக்கு எக்ஸு. இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை எழுதணும் இங்கே, அவ்வளோதான். அப்போ எழுதையில் எப்படி எழுதுறேன்னு பாரு. 5 மைனஸ் 4 இன்ட்டு 3x. அப்போ என்ன ஆச்சு பாரு, 5 மைனஸ் 12x. ஃபஸ்ட்டு செகண்டை ஈக்குவல் பண்ணி பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்குது பாரு. குட், வெரி குட், அவ்வளோதான். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்க. 1 and 2 ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்க. அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே எழுதிடு. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்சா, ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு எழுது. ஓகே, குட் சம்மு, 5 மார்க் சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். அதனால் ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. இல்லைன்னா தெரியல பக்கத்தில் உள்ள பசங்கள்கிட்ட கேட்டுக்கோ, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு மெதுவாக படி, இல்லை கலர் பென்சில் யூஸ் பண்ணி படி, பென்சில் எழுதிப்பார். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்படி எதுக்கு இந்த மாதிரி சம்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றி சிங்கப்பூர் டாலரை இந்தியன் டாலரை மாற்றணும் அப்படின்னா 3 ஃபங்க்ஷன் ஆகும். அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலரை மாற்றணும், அது ஒரு ஃபங்க்ஷன். சிங்கப்பூர் டாலரை இந்தியன் டாலரை மாற்றணும், அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 3 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. என்னென்னா அமெரிக்கன் டாலர் ஒன்று, சிங்கப்பூர் டாலர் ஒன்று, இந்தியன் டாலர் ஒன்று. புரியுதா சொல்கிறது? இது மாதிரி கொஸ்டின் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதை அப்போ வரையில நீ படிச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபங்க்ஷனில் உள்ளது எக்ஸாம்பிள் 1.24. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் கிவன்? ஃபஸ்ட் ரைட் கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
கொஸ்டினில் உள்ள ஆன்சரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன கேட்டிருக்கு ஏது கேட்டிருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு f(x) அப்படின்னு ஒன்று ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. 3x + 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு g(x) கொடுத்துருக்கு. x + 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். ஃபஸ்ட்டு லெஃப்டில் என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. 2 ஈக்குவல் ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. g காம்போசிட் ஆஃப் f(x) அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு f(x) கண்டுபிடிக்க போகிறேன். இந்த f(x) முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். f(x) அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சோம்னா f(x) என்ன இருக்குது, 3x + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அகைன் f(x) அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அப்போ எழுதுறதை பார்த்துக்குமா, இந்த f(x)க்கு பதிலாக இதை எழுதுகிறேன் உள்ள 3x + 1 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ இது f(x) தானே. அப்போ இந்த f(x)ல் இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை கொண்டே உள்ளே எழுதுகிறோம். அப்போ எழுதையில் 3 × x + இந்த இதை அப்படியே தூக்கி உள்ளே எழுதுகிறோம். 3 × பார்த்து பொறுமையாக இந்த எக்ஸை எடுத்துட்டு நான் இந்த எக்ஸை எழுதணும். அப்போ 3 × 3x + 1 + 1. ஓகே குட். அப்போ என்ன ஆகுங்க, 3 3s are 9x + 3 + 1. அப்போ 9, இந்த 3 3s are 9, அங்கிட்டு ஒரு 3, 1 3 is 3. அப்போ 9x + 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு இன்னொரு g அப்படின்னு கொடுத்துருக்கு. g(x) அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீ எழுதையில் g(f(x)ன்னு எழுதுகிறேன். எழுதையில் கவனிச்சுக்க, இந்த ஆன்சரை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆன்சர் இருக்குது பாரு, இந்த இடத்துல இதை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜின்னு எழுதிட்டு இந்த ஆன்சர் எழுதுகிறேன். 9x + 4 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ g(x) எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதை எடுத்துட்டு இதை எழுதுகிறேன். 9x + 4 + 3. அப்போ 9x + 7. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு ஒன். குட். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வா. என்ன எடுத்துருக்கோம்னா f காம்போசிட் g h(x) அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்து பொறுமையாக. ஃபஸ்ட்டு வந்து g(x) கண்டுபிடிச்சிக்க. இங்கே g(x), ஏன்னா முதல்ல அதுதானே இருக்குது இந்த ஓரத்தில். அப்போ g(x) கண்டுபிடிச்சோம்னா g(x) வந்து x + 3 கொஸ்டினில் இருக்குது பாரு, இந்த இருக்குது g(x). நெக்ஸ்ட்டு g(x). அப்போ g இருக்கட்டும், இந்த g(x)க்கு வந்து x + 3. அப்போ இது g(x) தானே. அப்போ இந்த இடத்துல எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதில் இதை போடு, x + 3 + 3. அப்போ x + 6 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு f(g(x) அப்படின்னு இருக்கு. அப்போ f இருக்கட்டும், g(x) அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்து பொறுமையாக எழுதணும். இந்த g(x) இந்த இருக்குது, f(x + 6) = f(x)ன்னு அர்த்தம். இந்த 3 பக்கத்தில் உள்ள எடுத்துட்டு 3 × x + 6 + 1. வெரி குட், அவ்வளோதான். இப்போ 3x + 3 are 18 + 1. அப்போ என்ன வந்துடும், 3x + 19. ரெண்டையும் ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்கு. அதாவது f(g(x) = g(f(x) ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியிருக்கு. லெஃப்ட் ரைட்டு மாற்றிலிட்டுனா பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நான் இதை எழுதையில் கரெக்டாக எழுதிக்க. இது கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இருக்குது. 3x + 19 = அங்கே என்ன இருக்குது, 9x + 7. ஓகே, இப்போ இந்த 3x அங்கிட்டு கொண்டு போயிரு, இந்த 7-ஐ இங்கிட்டு கொண்டு வந்துரு. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3x-ஐ வந்து அங்கிட்டு கொண்டு போனோம்னா இது +3x அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 9x - 4ன்னு வரும். சாரி, -3xன்னு வரும். 9x - 3x. இந்த 19 இங்கே தான் இருக்குது. இந்த +7 இங்கிட்டு வந்தால் -7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக தனியாக செஞ்சுருக்கேன். இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 12.
ஈக்குவல் டு 6x சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ அடுத்த வரையில் என்ன வரும்? 12/6 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக செஞ்சின்னா செஞ்சிடலாம். நிதானமாக எடுத்து இங்கிட்ட மூவ் பண்ணுறத கரெக்டாக மூவ் பண்ணால் செஞ்சிடலாம். குட், தேங்க்யூ.